இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில நீண்ட காலமா பயணித்து வந்த மகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைகிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கு முன்பு மக்களை ஈர்த்தது, தேர்தலுக்கு பின்பு ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடிய பிரமுகர்களையும் அது ஈர்த்து வருகிறது அப்படின்னு தான். இல்ல, இப்ப கூட்டணியில இருக்க, கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு கட்சியில இருந்து அதுல இருந்து ஒரு மூத்த நிர்வாகிய அவங்க சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி கூட்டணி கட்சிகளோ அல்லது கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அந்த கட்சிகளை எப்படி பார்ப்பாங்க? அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சியின் மீதாது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் முதிர்ச்சியின் மீதாது. கிட்டத்தட்ட நீங்க காங்கிரஸாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக மக்களுக்காக களத்துல இருந்தவர்கள். நீங்க அவர்கள் அதை தாண்டி கூட்டணி கட்சி, நீங்க நமக்கு நினைவு இருக்கும் சார், கிட்டத்தட்ட திமுக வந்து பல கட்சிகள்ல இருந்து அவங்க கூட்டணி கட்சியில இருந்து வந்தவங்க லெட்டர் கொடுத்து காத்திருப்பாங்க, ஐயோ நீங்க கூட்டணியில இருக்கீங்க, வராதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ இழுத்தடிப்பு செய்திருப்பாங்க. அவர் மல்லை சத்யா போன்றவர்கள் கூட திமுகவுக்கு வர விரும்பிய காலகட்டத்தில் கூட மதிமுக கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர்களெல்லாம் இணைத்துக் கொள்ளல. அதுக்கு பின்புதான் தனி இயக்கமாக மாறியதெல்லாம் வரலாறுகள்ல இருந்தது. சோ இங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான அணுகுமுறை. நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது போன்ற தோழர்களை இணைப்பது, அதிலே மகேந்திரன் போன்ற ஒரு இடதுசாரிகள் எல்லாம் போறாங்கன்னா உள்ளபடியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அது ரொம்ப ஒரு புரிந்து கொள்ளுகிற தன்மையில இருந்தே ஒரு அப்பாற்பட்டதாக இருக்கு. நீங்க அதிமுகவிலிருந்து போறாங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். அவங்க அதிகாரம் மிக்க பதவிகள்ல இருந்தவங்க, ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகள்ல ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் மீண்டும் ஆளுங்கட்சியாக வர முடியலன்னு திமுகவினர் போவாங்க, அதிமுகவினர் போறாங்க, எதிர்கட்சி வரிசையில இருந்தது இல்ல. பட் இவர்கள் எப்பொழுதுமே ஆளுங்கட்சியாக இருந்தது இல்ல. நீங்க மத்தியில ஒரு வாய்ப்பு வந்த போது கூட மன்மோகன் சிங் அரசை கூட வெளியிலிருந்து ஆதரித்தவர்கள். நினைக்கிறேன் அதிமுகவோ திமுக உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ அங்க போறாங்க அப்படின்னா ஒரு அதிகாரத்தை நுகர்வதற்காக போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இடதுசாரிகள் எதை நோக்கி போறாங்க? இப்ப அங்க சேரும் போது அவர் பேசுறது இந்த சிகப்பு துண்டோடைய நான் இங்க இந்த கட்சியில டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நிகழ்ந்திருப்பது ஜனநாயக புரட்சி அப்படின்னு சொல்றாரு. ஜாதி மதங்களை உடைத்து இந்த இது வந்து வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே இங்க சாதிகளை கடந்துதான் இந்த தேர்தல் நடந்ததா, சாதிகளை முழுமையாக உடைத்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதா? சார், மக்கள் தான் சார் ஜாதி பார்க்கல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஜாதி அடிப்படையில எந்த தொகுதியில் யார் அதிகமா இருக்காங்களோ அவர்களை தான் நிறுத்தியிருந்தாங்க. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில அந்த தொகுதிக்குள் வலுவாக இருக்கக்கூடிய வெள்ளாளர் சமுதாயம், நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில அந்த தொகுதிக்குள் வலுவாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடார் சமுதாயம், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில அந்த தொகுதிக்குள்ள 68,000 வாக்கள் இருக்கக்கூடிய மீனவர் சமுதாயம். நான் கிட்டத்தட்ட என்னுடைய பகுதியை சார்ந்து நான் யோசித்து பார்த்ததில்ல. இப்படித்தான் அவர்கள் நிறுத்தினார்கள். மக்கள் ஜாதிகளை கடந்து விஜய்க்கு வாக்களித்தார்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து இடதுசாரிகள் வந்து இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க சார். 75,000 ரூபாய் பயிர்க்கடன் சொன்ன பின்னாடியும் கூட இது எங்களுக்கு போதாது, விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு 22ஆம் தேதி வேற போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்லாம் இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இடதுசாரிகள் போய் இணையறாங்க. அதிலே மகேந்திரன் போன்றவர்கள் மிக மூத்த இடதுசாரி தோழர்கள் போய் இணையறாங்கிறது தமிழக அரசியல் களத்துல அவர் சொல்றாரு புரட்சிங்கிறாரு. இது புரட்சி என்பதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு பெரும் புரட்சியாக மாறிவிட்டதோ என்று தோன்றுகிறது. உள்ளபடியே இது ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்றுதான். ஏன்னா இடதுசாரிகள் அதிகாரத்திற்காக போறவங்களும் இல்ல, அதிகாரத்தை அவர்கள் ருசிக்க போறதும் இல்ல. நீங்க இப்ப கூட ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க சார், இந்த சிவப்பு துண்டோடு அங்க நான் பயணிக்கணும் அப்படிங்கிறது. அது ரொம்ப முக்கியமான இடம். இங்க செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தோட பயணிக்க முடிந்தது. செங்கோட்டையன் அவர்கள் இன்று வரை ஜெயலலிதா அவர்களுடைய படத்தோட பயணிக்கிறார். அதிமுகவின் 90% நிர்வாகிகள் எங்களோடு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது. தேர்தலுக்கு முன்பு இன்னொன்னு சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சியின் உண்மை தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல எதிர்கட்சியே இல்லாத ஒன்றுன்னு தொடர்ந்து ரமேஷ் பேசிட்டு இருக்காரு, அமைச்சர் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர்கள். அப்ப எதிர்கட்சி இல்ல, கூட்டணி கட்சி இல்ல, எதுவுமே இல்ல, விஜய் என்கிற ஒரு முகம் தான் இருக்கணும் என்பதை நோக்கி அவர்கள் நகர்றாங்க. பட் இது அரசியல் முதிர்ச்சியின்மை தான். இது அரசியல் முதிர்ச்சியின்மை புரிஞ்சுக்கிறதா இல்ல? நீங்க குறிப்பிட்ட மாதிரி பேசுங்க, திரு செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா புகைப்படத்தோட அங்க அந்த கட்சியில இருக்க முடிகிறது, இல்ல மகேந்திரன் மாதிரியான மிக நீண்ட அனுபவம் உள்ள தலைவர்கள் வந்து சிவப்பு துண்டோடையே அந்த கட்சியில டிராவல் பண்றது, அதுக்கான ஸ்பேஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு, அதனால அதை நோக்கி போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், அதற்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்கறாங்க அப்படிங்கறதே முதல்ல வந்து அது பின்னடைவு, அந்த இயக்கத்துக்கு பின்னடைவு சார். ஒரு இயக்கம், ஒரு தலைவர், ஒரு கொள்கை, ஒரு கட்சி, அந்த கட்சியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான ஒரு கோட்பாடு. நான் வந்து சிவப்பு துண்டே போட்டுக்கிறேன், நான் பாஜக போய் இணையறேன்னு சொல்ல முடியாது. அப்ப கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கும். தொழிலாளர் பிரச்சனைகள்ல தாவேக்காவும் இடதுசாரிகளும் ஒரே புள்ளியில் நிற்கவே முடியாது. நீங்க கடந்த திமுக அரசே அப்படி நிக்க முடியலையே. 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றம் என்றார்கள், வீரியமா போராடினாங்க. சாம்சங் போராட்டம் நாளைக்கு நடக்கும்.
நீங்க அது போன்ற விஷயங்கள்ல அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது மகேந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுல சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு நீங்க தொழிலாளர் போராட்டம் நடக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு அனுப்புவாங்களே. நீங்க தாவேக்காக்கு இது லாபம் சார். நாளைக்கு ஒரு பெரிய தொழிலாளர் போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்தை போய் ஹேண்டில் பண்ற அளவுக்கு, பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் இந்த நொடியில் பெரிய பக்கம் வந்ததாக எனக்கு நம்பிக்கை இல்லை. போக வரலாம், அது வராது என்று நான் சொல்லல. ஆனா நாளைக்கு மகேந்திரன் அவர்களை நீங்க அனுப்பிட முடியுமே. அப்ப தாவேக்காவுக்கு லாபம். இன்னொரு விஷயம் சார், தாவேக்காவை நான் ஸ்கேன் பண்ண வர அங்கு இணைய வேண்டும் என்று விரும்புபவர்களை எல்லாம் அவர்கள் இணைத்துக் கொள்வதில்லை. அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க, இவர்கள் வந்தால் நமக்கு லாபமான்னு பாக்குறாங்க. அப்படி வர்றவர்களை மட்டும்தான் நினைக்கிறாங்க. இது மகேந்திரன் அவர்களுடைய வருகை தாவேக்காவுக்கு லாபம். ஆனா இதனுடைய விளைவை எங்க பார்ப்பாங்கன்னா அடுத்த 3 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இடதுசாரிகளுடைய நிலைப்பாட்டுல பார்ப்பாங்க.